காசா பகுதிகளிலே இஸ்ரேலுடைய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஹமாஸினுடைய நிலை மேம்பட்டிருக்கிறது என்கிறது கருத்து கணிப்புகள். யுத்தத்தினூடாக ஹமாஸினுடைய பெயர் கெட்டிருக்கும், எனவே ஹமாஸை மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என்றெல்லாம் எண்ணி இருந்த நிலையில் இந்த யுத்தத்தின் மூலமாக ஹமாஸுக்கு மக்கள் ஆதரவு பெருகி இருப்பது மட்டுமல்லாமல் ஃபத்தாஹ் உள்ளிட்ட பாலஸ்தீன அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பிரபலங்களும் கீழ்நிலைக்கு சென்றிருக்கிறது. ஹமாஸ் தான் பாலஸ்தீனத்தை ஆள வேண்டும் என்கிற அளவுக்கு அங்கிருக்கக்கூடிய மக்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த கருத்து கணிப்பு காசாவுக்குள் நடத்தப்படவில்லை, காசாவுக்குள் நடத்த முடியாது, ஏன்னா யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. அவுட் ஆஃப் காசாவில் இருக்கக்கூடிய ஜெனின் உள்ளிட்ட பல பகுதிகளிலும், இந்த வெஸ்ட் பேங்க் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் இந்த கருத்து கணிப்பீடு நடத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய முடிவுகளும் மிக துல்லியமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த கருத்து கணிப்பிலே பதிலளித்தவர்களுடைய கிட்டத்தட்ட 40% பேர் இஸ்ரேல் மீதான அக்டோபர் 7 ஹமாஸினுடைய தாக்குதல், அதை தொடர்ந்து நடந்த யுத்தங்களில் பாலஸ்தீனிய தேசிய நலன்களுக்கு ஹமாஸ் சேவை செய்திருப்பதாக நம்புகிறார்கள் என்று தெரிவிக்கிறது. 40%க்கு மேற்பட்டவர்கள் ஹமாஸுடைய இந்த தாக்குதல் பாலஸ்தீன தேசிய நலன்களுக்கான சேவையாக மாறியிருக்கிறது, பாலஸ்தீனம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக மாறியிருக்கிறது என்கிற கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 41%க்கும் அதிகமானவர்கள் தற்போதைய இந்த யுத்தம் என்பது ஹமாஸுக்கு சாதகமாகத்தான் முடிவடையும் என்று நம்புவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று 38.5% பேர் இஸ்ரேலுக்கும் சில அரபு நாடுகளுக்கும் இடையிலான இயல்பு நிலை திட்டங்கள் முன்னேற்றம் அடைந்ததற்கு பிறகு இந்த யுத்தம் முடிவுக்கு வரலாம் என்றும் நம்புவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த யுத்தம் முடிவுக்கு வருகிற நேரத்தில் இஸ்ரேலும் சில அரபு நாடுகளும் இந்த யுத்தத்தை அடிப்படையாக வைத்து இயல்பு நிலைகளாக மாறிக்கொள்ளும், ஆனால் பாலஸ்தீன சுதந்திர போராட்ட இயக்கமாக இருக்கிற ஹமாஸ் தான் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பாதிக்கப்படுகிற மக்கள் நம்புகிறார்கள், பாலஸ்தீன மக்கள் நம்புகிறார்கள் என்கிற கருத்து கணிப்பு தான் இங்கே வெளியாகி இருக்கிறது. ஏன் இதை நம்ம இன்னைக்கு எடுத்து சொல்றோம் கேட்டா, பாலஸ்தீனத்தினுடைய நிலையை அங்கிருக்கக்கூடிய மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். வெளியில உட்கார்ந்துகிட்டு ஹமாஸ் சரியா மற்றவங்க சரியா என்கிற வாத பிரதிவாதங்களை விட அங்கிருக்கக்கூடிய மக்கள் ஹமாஸ் பக்கம் தான் நிற்கிறார்கள் என்பதை நாம் அறிய முடியும். பகிரங்கமாக அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஒவ்வொரு நாளும் செய்திகளை வெளியிடுகிறது, ஆனால் எந்த ஊடகத்திலும் யாரும் ஹமாஸுக்கு எதிராக பேசுவதை நீங்கள் பார்க்க முடியாது. அவர்களை சுதந்திர போராட்ட வீரர்களாகத்தான் அங்கிருக்கக்கூடிய மக்கள் பார்த்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் ஐநா சபையினுடைய நிபுணர்கள் குழு ஒன்று இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். மத்திய கிழக்கில் அமைதியை உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அனைத்து நாடுகளும் பாலஸ்தீன அரசாங்கத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று ஐநாவினுடைய நிபுணர்கள் குழு கோரிக்கை விடுத்திருக்கிறது. பாலஸ்தீன பகுதிகளில் மனித உரிமைகள் மீறல் நடைபெற்று வருகிறது, பாலஸ்தீன பகுதிகளுடைய மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கான மிக முக்கியமான அறிக்கையாக இதை அவர்கள் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் ஸ்பெயின், அயர்லாந்து, நார்வே ஆகியவை பாலஸ்தீன அரசை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தது என்பது இதிலே மிக முக்கியமானது என்று சுட்டிக்காட்டி இருப்பது மட்டுமல்லாமல் இந்த அங்கீகாரம் கிடைத்து வித்தின் 1 வீக்குள்ளதான் இப்படியான ஒரு அறிக்கையை ஐநாவினுடைய நிபுணர் குழு வெளியிட்டிருக்கிறது. எனவே அனைத்து தரப்பிலும் இதற்கான தீர்வு இதுதான் என்பது மிக துல்லியமாக சொல்லப்படுகிறது. அதற்கு பல காரணங்கள். இந்த யுத்தம் என்பது கடந்த 1947 கால பகுதிகளில் முதலாவது நக்பா நடைபெற்றதற்கு பிறகு 1967 பாரிய இன அழிப்பெல்லாம் நடைபெற்ற அதற்கு பிறகும் பல லட்சக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டாலும் இந்த அளவுக்குண்டான ஊடக பார்வை காசா மீது இருக்கவில்லை. காசாவை பற்றிய ஊடகங்களுடைய பார்வை இவ்வளவு தெளிவாக இருக்கவில்லை. குறிப்பாக அல் ஜசீரா போன்ற ஒரு ஊடகம் அன்றைய காலகட்டத்தில் இருக்கவில்லை. அல்லாஹ்வினுடைய உதவியால் தற்போது அல் ஜசீராவினுடைய இந்த பணி மிக மிக முக்கியமானது. உலகத்திற்கே அவர்கள் பல செய்திகளை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். அதனால் சர்வதேசமே இன்றைக்கு காசா பக்கம் நிற்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.